ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஏன் நீ வெல்கம் டு சைக்கிளிங் சொல்ல மாட்டியா? எதுக்கு என் பக்கத்தில் இருக்கு? அப்போ தள்ளி போ. இல்லை தள்ளி போ. சரி முதலாளி, நான் என்ன சொல்கிறேன் எங்கே பாருங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்பகோணத்துலேருந்து இன்றைக்கி ஒரு 25 கிலோமீட்டர் செம்பியன் வெளியேறும் வழியாக திருடம்பூர் வழியாக கும்பகோணம் போகிறோம். பாருங்கள், பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார், விபிவி சீனுன்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் காய்ஸ் சொன்னால் நம்ம வழக்கம் போல் வெல்கம் டு சைக்கிளிங் சொல்லணும். சரி, இவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, பாவமாக எல்லாரும். இவங்களெல்லாம் விட்டுட்டு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ ஹாய் காய்ஸ் சொன்னால் சொல்ல முடியாதுங்கிறாரு. வன்மையாக அவர் நம்ம கண்டிக்கிறாங்க. எப்போதும் பாருங்கள், என் முதலாளிகிட்ட போய் சொன்னோன்னா என் முதலாளி உடனே சொல்லிடுவார். இப்போ பாருங்க, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சைக்கிளிங். பார்த்தீங்களா, கண்டிங்க போல சொல்கிற மாதிரி தான் காய்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் எல்லாம் நம்ம டெல்டா சைக்கிள் கிளப்பில் ஜாயின் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், குயிக்காக வரணும், சீக்கிரமாக வரணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வர 27 வந்து நம்ம பாலா வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் பிஆர்எம் ஒன்று போகிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் அதுக்கான முயற்சிகளை நான் ஈடுபடலாமான்னு ஒரு சிந்தனை என் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. ஸோ நானும் 1000 கிலோமீட்டர் ஓட்டலாமான்னு ஒரு முயற்சியில் இருக்கேன். பார்ப்போம் ஆண்டவனோட அருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. சீக்கிரமா குயிக்கா எல்லாம் வாங்க. பை பை, சி யூ, டாடா.